بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை பண்டாரவேடை கிளை சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் பரிசுத்தமான வடிவத்தில் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இந்த பிரச்சார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தருணத்தில் சத்தியத்தை பின்பற்றுபவர்கள் யார் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஏராளமான கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் இருந்தாலும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசுத்தமான மக்களின் வாழ்வியல் வழிகாட்டுதலுக்கு ஏற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக நம்மை இறைவன் வாழச் செய்திருக்கிறான் என்றால், இறைவன் நமக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாகும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவன் எவ்வாறு நம்மை வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கிறானோ அப்படிப்பட்ட தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் மிளிரும்போதுதான் இறைவனின் நேசத்தை பெற்றவர்களாக நாம் மாற முடியும். நபி தோழர்களை பின்பற்றுகிறோம் என்கிற கொள்கையில் உள்ளவர்கள் சத்தியத்தில் பயணிக்கிறார்களா, அல்லது இஸ்லாமிய பெயரை வைத்துக்கொண்டு அரசியலில் களம் காண்கிற எம்எல்ஏ எம்பி சீட்டுகளுக்கு ஆளாய் பறக்கிற அவர்கள் சத்தியத்தில் பயணிக்கிறார்களா, அல்லது நாங்கள் எந்த அமைப்பையும் சாராதவர்கள் நடுநிலைவாதிகள் என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொள்வார்கள். இந்த நடுநிலைவாதிகளும் ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை சேர்த்து தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று தங்களுக்கு மத்தியிலே நிர்வாகத்தை பகிர்ந்து கொள்வார்கள். நாங்க ஒரு கூட்டமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமா இருப்பாங்க. நாங்க ஜமாத்தெல்லாம் கிடையாது, நடுநிலை கண்ணோட்டத்தோடு வாழ்பவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கும். என்னடா ஜமாத்தே கிடையாதுன்னு சொன்னீங்களே, ஒரு கூட்டமே இல்லைன்னு சொன்னீங்களே, கூட்டமா நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அவர்களும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். இவர்கள் சத்தியத்தில் பயணிக்கிறார்களா? இது போன்ற கேள்வி கணைகள் நடுநிலையான பாமர மக்களிடம் வருவது இயல்புதான், வர வேண்டும். இப்பொழுது சத்தியத்தில் பயணிப்பவர்கள் யார்? தௌஹீது ஜமாத்து நிகழ்ச்சி தான் நடக்கிறது. மேடை போட்டிருக்கிறோம், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் சத்தியத்திலே பயணிக்கிறோம் என்று ஷாட்டு காலரை தூக்கிட்டு மாறுதட்டி கொண்டு சொல்லிக்கொண்டு செல்வதற்கு ஒன்றும் அல்லாஹ் எந்த பத்திரத்தையும் எழுதி கொடுக்கவில்லை. சத்தியத்தில் பயணிப்பவர்கள் யார்? சத்தியம் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்?
அந்த பயணமும் பாதையும் அதனுடைய வீரியமும் எவ்வளவு ஆழமாயிருக்கும் என்பது குறித்து அல்லாஹ் திருக்குரானில் தெளிவாய் பிரகடனப்படுத்துகிறான். இறைவனின் வாசகங்களை வைத்து உரசி பார்த்து அலசி பார்த்து ஆய்வு செய்து உண்மையில் சத்தியத்தில் பயணிப்பவர்கள் யார் என்பதை நடுநிலை கண்ணோட்டத்தோடு நாமே முடிவெடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரா நுரிது லஹு, யார் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ, ஃபீ ஹர்ஸிஹி, அந்த விளைச்சலில் அவருக்கு நாம் மென்மேலும் அதிகப்படுத்துவோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுதீஹி, யார் இந்த உலக வாழ்க்கையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருக்கு அதை நாம் அதிகப்படுத்துவோம். மின்ஹா வமா லஹு ஃபில் ஆகிரா மின் நஸீப், ஆனால் இந்த உலக வாழ்க்கையின் விளைச்சலை விரும்புவோருக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தியத்திலே பயணிக்க வேண்டுமானால் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் களைந்து உலக ஆதாயங்களை எல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு மறுமைக்காக யார் வாழ்கிறாரோ அவர்தான் உண்மையான சத்திய பாதையை நேசிக்கிறார் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ரி, நபியே உமக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி அதிலே உம்மை வாழச் செய்திருக்கிறோம். ஃபத்தபிஹா, அதை மட்டுமே பின்பற்றுவீராக. வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்கள், விளங்காதவர்கள், புரியாதவர்கள் மன இச்சையை பின்பற்றுகிறார்களே, அதை நீ பின்பற்றி விடாதே. சத்திய பாதைக்கு அல்லாஹ் டெஃபினிஷன் சொல்லுகிறான், விளக்கம் அளிக்கிறான். உனக்கான பாதை எது, அது எப்படி இருக்கும், அந்த பாதையின் வீரியத்தையும் விவேகத்தையும் அழகிய வழிமுறையையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். அந்த பாதையை மட்டுமே நீ பின்பற்ற வேண்டும். மன இச்சை அடிப்படையில் தன்னுடைய மனம் போன போக்கில் யார் வாழ்கிறாரோ அப்படிப்பட்டவரின் வழியை நீ பின்பற்றி விடாதே என்று அல்லாஹ் ஆழமாய் உபதேசிக்கிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுது இலா தையிபி மினல் கவுல் வஹுது இலா ஸிராத்தில் ஹமீத், முஹம்மதே தூய கொள்கையின் பக்கம் உமக்கு நாம் வழிகாட்டி இருக்கிறோம். வஹுது இலா ஸிராத்தில் ஹமீத், அது எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? புகழுக்குரியவனும் மிகைத்தவனுமாகிய அல்லாஹ் உனக்கு பாதையை அமைத்து வழிகாட்டி இருக்கிறான். சத்திய பாதையை உருவாக்கியது அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான புகழுக்குரியவனின் பாதையில் உனக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குரானில் தெளிவாக பிரகடனப்படுத்துகிறான். அதே போன்று அல்லாஹ் நபியை பார்த்து பேச சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆதிஹி சபீலி, இதுவே என்னுடைய நேரான வழி, அதுஉ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நோக்கி உங்களை அழைக்கிறேன். அலா பஸீரத்தின் அன வ மனி தபஅனி, நானும் என்னை பின்பற்றுவோரும் தெளிவான ஆதாரத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் பேச சொல்லுகிறான், நீ அழைப்பது அல்லாஹ்வின் பாதையை நோக்கியான அழைப்பு. நீங்களும் உங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் தெளிவான ஆதாரத்திலே இருக்கிறீர்கள். வசுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்போரிலிருந்து ஒருவராக இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். நான் உங்களை அழைக்கிறேனே, அது எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிற பாதை, சத்தியத்தின் பாதை,
ஏகத்துவத்தின் பாதை, சொர்க்கத்தின் பாதை, நானும் என்னை பின்பற்றியோரும் அந்த பாதையில் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறோம் என்று மக்களிடத்திலே நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள். அல்லாஹ் அறைகூவல் விடுக்க சொல்கிறான். சத்தியத்தின் பாதை என்பது மிக தெளிவானது. சத்தியத்தின் பாதை அல்லாஹுவின் பாதை. அல்லாஹ் எவற்றையெல்லாம் சத்தியத்தின் பாதையாய் நபிக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அவைகள்தான் சத்தியத்தின் பாதை. இப்பொழுது உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். எவ்வளவோ ஜமாத்தினர்கள் இருக்கலாம், அமைப்பினர்கள் இருக்கலாம், தௌஹீது ஜமாத் உட்பட இயக்கங்கள், ஜமாத்துக்கள், அமைப்புகள் நம்மூரிலோ வெளியூரிலோ தமிழகத்திலோ பல்கி பெருகிருக்கலாம். சத்தியத்தின் பாதைக்கான அளவுகோல் அல்லாஹுவின் பாதையை நோக்கி யார் அழைக்கிறார்களோ, அல்லாஹுவின் கொள்கையை யார் முழங்குகிறார்களோ, அல்லாஹுவின் கொள்கை பிரகடனத்தை மக்களுக்கு மத்தியிலே யார் எடுத்துச் சொல்கிறார்களோ அவர்கள்தான் சத்திய பாதையிலே பயணிப்பவர்கள். இதற்கு மாற்றமாய், இதற்கு நேர்முரணாய் முன்னோரின் கொள்கை, பெரியாரின் கொள்கை, வழிவந்த நாதாக்கள் கொள்கை, சுகதாக்கள் கொள்கை, இமாம்களின் கொள்கை என்று எவர்களெல்லாம் அந்த பாதையிலே தடுமாறுகிறார்களோ, அந்த பாதையை சிதைக்கிறார்களோ, அந்த பாதைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் சத்தியத்திற்கான எதிரிகள். இதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இப்பொழுது வரிசையாய் பாருங்கள். இறைவனுக்கு இணை கற்பிக்கிற ரபியுல் அவ்வல் மாதத்தில் மௌலூது என்கிற பெயரால், மீலாது என்கிற பெயரால் எத்துணை பெரிய அவதூறுகள், கட்டுக்கதைகள், பொய்ப்பித்தலாட்டங்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கப்படுகிறது என்பதை தோலுரித்து காட்டினார்கள். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். இறைவனுக்கு இணை கற்பிக்கிற காரியங்களில் இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம் சமூகம் இன்னமும் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். இறைவனின் நேசரும் இறைவனின் நண்பருமாகிய இப்ராஹிம் நபி குறித்து அல்லாஹ் திருக்குரானில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்கிறான். வமா கான மினல் முஷ்ரிகீன், வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் தன் இறைவனுக்கு இணை கற்பித்தவராக இருக்கவில்லை. ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் ஒரு பியூர் முஸ்லிமாய் திகழ்ந்தார். ஹனீஃப் என்கிற வார்த்தைக்கு பியூர், பரிசுத்தமான முஸ்லிம் என்று பொருள். இப்ராஹிம் தன் இறைவனுக்கு பரிசுத்தமான முஸ்லிமாய் வாழ்ந்தார், பியூர் முஸ்லிமாய் வாழ்ந்தார். களங்கம் ஏற்படுத்தாத, இறைவனுக்கு மாறு செய்யாத ஒரு அற்புதமான முஸ்லிமாய் வாழ்ந்தார் என்று திருக்குரானில் வழி நெடுகிலும் அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இஸ்லாமிய சமூக மக்களிடத்தில் இன்றளவும் கூட அவுலியாக்கள் மீது இருக்கிற பக்தி ஊட்டப்படுகிறது. வழிமார்கள், இறை நேசர்கள் என்கிற பெயரால் அவர்களிடத்திலே உதவி தேடலாம், அவர்களிடத்திலே கையேந்தலாம். இய்யாக நஅ்புது, இறைவா உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்கிற வசனத்தை சிதைக்கும் விதமாய் உன்னையே வணங்குவோம், ஆனால் உதவி தேடுவதோ உன்னுடைய படைப்பினரிடத்தில், நீ படைத்த படைப்புகளிடத்தில் உதவி தேடுவோம் என்கிற கொள்கை உடையவர்கள் முஸ்லிம்களில் கணிசமான மக்கள் வாழ்கிறார்கள். புரிய மறுக்கிறார்கள், சிந்தனைகளில் புரிந்து கொள்வதற்கு தவறுகிறார்கள். அல்லாஹ் திருக்குரானில் ஏராளமான வசனங்களிலே சொல்கிறான், இறைவன் அடுக்குகிறான். மக்காவிலே வாழ்ந்த மக்களை பார்த்து அல்லாஹ் காஃபிர்கள் என்று பெயரிடுகிறான். மக்காவில் வாழ்ந்தவர்களுக்கு
காஃபிர்கள் என்று பெயர் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கவில்லை, அவர்கள் அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பிரகடனப்படுத்துகிறான், முஹம்மதே, மக்கா காஃபிர்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள், வலையின் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஆ, வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பவன் யார் என்று அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பஅதி மௌத்திஹா, அந்த மழை நீர் அருவியாய் ஆறாய் செத்த பூமிக்கு செல்லுகிறதே, அதை அனுப்புவது யார் என்று நீங்கள் மக்கா காஃபிர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். காஃபிர், மக்கா காஃபிர் அவனுடைய பெயர். வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பது யார், வறண்ட நிலத்திற்கு அதை அனுப்புவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று மக்கா காஃபிர் சொல்லுவானாம். அல்லாஹ் மழையை தருகிறான் என்று இன்றைய முஸ்லிம்களும் சொல்லுகிறோம். ஆனால் அவனுக்கு வைக்கிற அல்லாஹ் வைத்திருக்கிற பெயரோ காஃபிர். ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான், குலில் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கங்க. அவன் வாயிலிருந்து இந்த பதில் வந்ததை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. பல் அக்ஸருஹும் லா யஅகிலூன், என்றாலும் அவர்களில் அதிகமானோர் விளங்க மறுக்கிறார்கள். வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவானாம். வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பது யார்? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு சூட்டுகிற பெயரோ காஃபிர். அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்லுகிறான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று அவரிடத்திலே கேட்டால், மக்கா காஃபிர்களிடம் கேட்டால், லயகூலுன்ன, அவர்கள் கூறுவார்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், மிகைத்தவனும் அறிந்தவனுமாகிய அல்லாஹ் என்று கூறுவார்கள். வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று மக்கா காஃபிர் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த கூட்டத்தாரிடம் கேட்டால் அல்லாஹ் என்பானாம். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு சூட்டுகிற பெயரோ காஃபிர். ஏன்? அல்லாஹ் பின்னால் பதில் சொல்லுகிறான், மக்கா காஃபிர்களிடம், நபியே நீங்கள் கேட்டு பாருங்கள், வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஹும், எல்லாத்தையும் விட ஒன்ன படைச்சது யார்? உன்னையும் உன் மனைவி மக்கள் உன் பெற்றோர்கள் இவர்களை எல்லாம் படைத்தது யார்? லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று கூறுவானாம். ஃபன்னா யுஃபகுன், பிறகு எப்படி அப்பா திசை திருப்பப்படுகிறாய்? உன்னை படைத்தது யார் என்று நம்மிடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் என்போம். மக்கா காஃபிர்களிடம் கேட்கப்படுகிற பொழுது அல்லாஹ் என்கிறான். பிறகு எதற்கு அவனுக்கு அல்லாஹ் காஃபிர் என்று பெயர் சூட்டினான்? வானத்தை படைத்தது யாரு? அல்லாஹ். பூமியை படைத்தது யார்? அல்லாஹ். மழையை பொழிவிப்பது யார்? அல்லாஹ். சஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்திருப்பவன் யார்? அல்லாஹ். அட, உன்னை படைத்தது யார்? அல்லாஹ். அல்லாஹ் 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 என்று அனைத்திற்கும் உரிமையாளராய் கொண்டு போய் நிறுத்துகிற அந்த அல்லாஹுவை முன்னிறுத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டுகிற பெயரோ காஃபிர். என்ன காரணம்? அல்லாஹுவே பதில் சொல்லுகிறான். இவனுக்கு ஏன் காஃபிர் என்கிற பட்டத்தை சூட்டினேன் தெரியுமா? எல்லாத்தையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால்தான், நீ சொன்னாய்தான். ஆனால் வயஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத, எந்த தீங்கும் செய்ய முடியாத அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினார்கள்.
சத்திய பாதை எங்கே புரள்கிறது என்று பாருங்கள். நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று 1000 பொருளை சொல்லலாம், படைத்தவனுக்கான உரிமையை கொடுக்கலாம். ஆனால் எந்த நன்மையும் செய்யாத, எந்த தீங்கும் செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினீர்கள், அவர்கள் வணங்கினார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஏண்டா எந்த நன்மையும் செய்யாத, எந்த தீங்கும் செய்யாத அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறீர்களே ஏன் என்று கேட்டால் அவர்கள் கூறுவார்களாம், இவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். குல் அத்துனப்பியூனல்லாஹ் பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்லி, வானத்தில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அறிந்த அல்லாஹ்விற்கு நீ பாடம் கற்றுக் கொடுக்கிறாயா? இவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று உனக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அவர்களுக்கு அல்லாஹ் காஃபிர் என்கிற பட்டத்தை, அவப்பெயரை சூட்டியதற்கான காரணம் இவர்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள். ஏன் தர்காவிற்கு செல்கிறீர்கள்? அவுலியாவிடத்தில் ஏன் கையேந்துகிறீர்கள்? அதற்கு முஸ்லிம்களிடத்தில் இருந்து வருகிற பதில், நாங்கள் அல்லாஹ் என்றோமா? இவர்கள்தான் அல்லாஹ் என்று எங்கேயாவது நாங்கள் சொல்லி இருக்கிறோமா? இல்லை. இந்த அப்துல் காதர் ஜீலானி, இந்த ஷாஹுல் அமீது பாதுஷா, இந்த பெயரில் இருக்கிற அவுலியா எங்களுக்காக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார். சேம் டிட்டோ கொள்கை தான். மக்கா காஃபிர் எந்த கொள்கையை சொன்னானோ அதே கொள்கையை புரளுகிற முரட்டுத்தரமான மோசமான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் கடைபிடிப்பதை பார்க்கிறோம். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் எங்களுக்காக இறைவனிடத்திலே சிபாரிசு செய்வார்கள் என்று சொன்னதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டிய பெயர் காஃபிர். அவுலியா எங்களுக்கு மறுமையிலே சிபாரிசு செய்வார் என்று முஸ்லிம்களில் யாரேனும் ஒருவர் சொன்னால் அவருக்கு அல்லாஹ் எந்த பெயரை சூட்டுவான் என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சத்திய பாதை அப்படியே தடுமாறுகிறது. அல்லாஹ் திருக்குரானிலே பேசுகிறான், மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை முறையாய் செலுத்தவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை, அல்லாஹ்வை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் கடுமையாய் பேசுகிறான். நபிகளார் சொன்னார்கள், மனிதர்களிலேயே, மனித படைப்புகளிலேயே மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? மனித படைப்புகளிலேயே மறுமையில் மிக கேவலமானவன் யார் என்று சொன்னால், அல்லாஹ் படைத்த ஒரு நல்லவர் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கிற பொழுது அவருடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாய் மாற்றி அதிலே விழா எடுப்பது, கொண்டாடுவது, வேறு ஏதேனும் காரியங்களை செய்வது, இத்தகையவர்கள் மனித படைப்புகளில் மிகவும் கேடுகட்டவர்கள் என்று அல்லாஹ் தன் தூதர் மூலமாய் எடுத்து சொல்கிறான். ஷிராருல் ஹல்க், மனித படைப்புகளிலேயே கெட்டவர்கள், மோசமானவர்கள். உன் ஊரிலே ஒரு நல்லவர் வாழலாம். அந்த நல்லவரை, தொழுகையாளியை, தர்ம சிந்தனை கொண்டவரை அவர் மரணித்ததற்கு பிறகு அவருக்காக விழா கொண்டாடுவாயா? அவருக்காக தர்காவிலே கந்தூரி உருஸ் எடுப்பாயா? அவரிடத்திலே போய் கையேந்துவாயா?
படைப்புகளில் கேடுகட்ட படைப்பு என்று அல்லாஹ் கடுமையாய் விமர்சிக்கிறான். நீங்கள் சத்திய பாதை எவ்வளவு தடுமாறி நிற்கிறது என்று பாருங்கள். சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயர்தான். பெயருக்கேற்ற பாதை உண்டா? பெயருக்கேற்ற கொள்கையாவது இருக்கிறதா? நீங்கள் பார்க்கலாம், அவுலியாக்கள் என்கிற பெயரால் ஒவ்வொரு ஊர்களிலும் சூட்டப்பட்டிருக்கிற பெயர்களை பார்க்கலாம். அல்லாஹ் திருக்குரானில் சொன்னான் தானே, மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னான் தானே. அல்லாஹுவை எப்படியெல்லாம் இழிவுபடுத்துகிறார்கள் என்று பாருங்கள். அவுலியாக்கலாம், அவுலியாக்கள் பெயர்கள், அவுலியாக்களிடத்திலே உதவி தேடுகிறோம். ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு அவுலியாக்கள், அவர்களை புகழ்கிறோம், விழா கொண்டாடுகிறோம் என்று விமர்சையாய் நிகழ்ச்சி நடத்துவதை பார்க்கிறோம். அதிலே கட்டிமஸ்தான் அவுலியா என்கிறார்கள். பொறையார்ல பொதக்குடி சட்டிமஸ்தான் அவுலியா என்று ஒருவர் இருக்கிறாராம் பொதக்குடியிலே. அதே போன்று தொண்டியில மலுங்கு சாஹிபு தர்கா என்று ஒன்று இருக்கிற மோனகுரு மஸ்தான். தஞ்சாவூர்ல குரங்கு மஸ்தான் அவுலியா என்கிற பெயரில் இருக்கிறார்கள், விழா எடுக்கிறார்கள். இதே தஞ்சையில அனுமான அவுலியா. நான் இந்த தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை இதை சுற்றி இருக்கிற பெயர்களை மட்டும் சொல்லுகிறேன். தமிழகத்தில் எல்லா அவுலியாக்கள் பெயர் பட்டியலும் இருக்கிறது. தஞ்சையை சுற்றி இருக்கிற பெயர்களை மட்டும் சொல்லுகிறேன், கேளுங்கள். தஞ்சாவூர்ல அணிப்பிள்ளை அவுலியா. இதே தஞ்சாவூர்ல அதிகமான மக்கள் முஸ்லிம்கள் வெளிநாட்டு பயணம் செல்வார்கள். அதனால அவர் பேர்ல பாஸ்போர்ட் அவுலியான்னு ஒருத்தர் இருக்கிறாராம். பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு அவுலியாவின் முன்னால் வைத்து வெளிநாட்டு பயணம் செல்வர். அதே போன்று பாருங்கள், மாமரத் அவுலியா நீலவல்லி என்கிற பகுதியில் இருக்கிற. அதே போன்று பூதகேணி, சிதம்பரம் பக்கத்தில் பூதகேணி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. குழந்தை பிள்ளை அவுலியா என்கிற பெயர்ல ஒரு அவுலியா இருக்கிறாராம். கிள்ளை காட்டு ராஜா அவுலியா சிதம்பரத்தில். அதே போன்று பாருங்கள், காத்தாடி அவுலியா, சந்தூக்கு அவுலியா. அதே போன்று கொடிக்கால் பாளையத்தில் பிரேக்ஷா அவுலியான்னு ஒருவர் இருக்கிறாராம். எதுவுமே பொய் அல்ல, கட்டுக்கதை அல்ல, இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிற அவுலியாக்களின் பட்டியல் தான். அதே போன்று பார்க்கலாம், கூத்தாநல்லூர்ல கோட்டு மூசா அவுலியா. இதே கூத்தாநல்லூர்ல அப்பா ராவுத்தர் அவுலியா என்று ஒருவர் இருக்கிறாராம். அதே போன்று பார்க்கலாம், கொடிக்கால் பாளையத்தில் ஜஹான்ஷா அவுலியா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம். காட்டப்பா அவுலியா, புலியடி அவுலியா திருவாரூரை சுற்றி இருக்கிறேன். காரைக்கால்ல கப்படா சாஹிப் அவுலியா என்கிற பெயரில் ஒருவர் இருக்கிறாராம். கிட்டத்தட்ட பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. வெறுமனே ஒரு தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருக்கிற அவுலியாக்களின் பெயர்களை பட்டியல் போட்டாலே நீண்டு செல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோமா? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்துகிறார்களா? இது போன்ற அவுலியா என்று பெயரை சூட்டுவதாக இருந்தால் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அல்லாஹ் கொடுத்தானா? அல்லாஹ் திருக்குரானில் 25 நபிமார்களின் பெயரை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் என்னுடைய நேசர்கள் என்கிறான். இப்ராஹிம் நபி அல்லாஹுவின் அவுலியா, இஸ்மாயில் நபி அல்லாஹுவின் அவுலியா, மூசா நபி அல்லாஹுவின் அவுலியா, யூசுப், யூனுஸ், ஈசா, யாக்கூப், ஆதம், இத்ரீஸ், நூஹ், லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அவுலியாக்கள்.
இதை தாண்டி ஒருவரை அவுலியா என்று சொல்வதாக இருந்தால், பண்டாரவடையில் யார் இருக்கிறார்னு தெரியல, இந்த பேரு சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் அவுலியா என்று முடிவு செய்வது சத்திய பாதையா? ஒருவரை இறை நேசர் என்று சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹுவின் தூதர் ஹதீஸ்களின் மூலமாக இவரெல்லாம் இறை நேசர். நாகூர்ல ஒருத்தர் வருவாரு, முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானின்னு பேர் வைக்கப்படும், அவர் அல்லாஹ்வுடைய இறைநேசர் என்று வகையில இருக்க வேண்டும். சத்திய பாதையா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். அதே மாதிரி அடுத்து பாருங்க, சில அமைப்பினரை நாம் பார்க்கிறோம், தௌஹீது பேசுகிறோம் என்கிற பெயரால் நாங்களும் தௌஹீத்வாதிகள் தான் என்கிற பெயரால் சில ஜமாத்து அமைப்பினர் இருப்பதை பார்க்கிறோம். வெளிப்படையில் தௌஹீது, ஓரிரை கொள்கை, இவைகளை எல்லாம் நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம் என்கிற பெயர் அளவில் இருந்தாலும் உள்ளே ஆழமாய் அதை எடுத்து பார்த்தால் மார்க்கத்திற்கு முரணான, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான பல்வேறு விதமான கொள்கைகள் அவர்கள் பேசுகிற, தௌஹீது பேசுகிற அந்த மக்களிடத்திலே நிலவுவதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நபித்தோழர்களை பின்பற்றுவது மார்க்கம்தான். அல்லாஹுவை எப்படி பின்பற்ற வேண்டுமோ, அல்லாஹுவின் தூதர் நபிகளாரை எப்படி பின்பற்ற வேண்டுமோ, அதே போன்று நபி தோழர்களை பின்பற்றுவது அது இஸ்லாம், அது மார்க்கம். சலஃப் என்கிற பெயரால் இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிற, சில தௌஹீது பேசுகிறோம் என்று சொல்லுகிற சில நபர்கள் திரிவதை பார்க்கிறோம். இது சத்திய பாதையா? சிந்தித்து பாருங்கள். இது சத்திய பாதைக்கான அளவுகோலா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தெளிவாய் பிரகடனப்படுத்துகிறான். ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். சலஃப் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? சலஃப் என்றால் முந்தி சென்றவர்கள் என்று பொருள். சலஃபு சாலிஹீன் என்கிறார்கள். முந்தி சென்ற நல்லவர்களின் கொள்கையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு குழப்பம். முந்தி சென்ற நல்லவர்கள் என்றால் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் வாழ்கிற தாபீன்களை பின்பற்ற வேண்டும், தாபீன்கள் காலத்திலே வாழ்ந்த தபஉ தாபீன்களை பின்பற்ற வேண்டும், இந்த 3 தலைமுறையினரையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். சலஃப் என்றால் முந்தி சென்றவர்கள் என்று பொருள். அப்படியா? வஹி என்றால் என்ன? நபி தோழர்களை பின்பற்றுவதற்கு பெயர் வஹியா? அல்லாஹ் ஏதாவது ஒரு இடத்தில் நபியை பின்பற்றுவது போன்று நபி தோழர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று ஏதாவது ஒரு இடத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா? ஆதாரம் உண்டா? ஏன் இப்படி மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும்? சத்திய பாதையிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்கான வேலை இது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களிலே சொல்கிறான், ஒமை யுத்இல்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் மட்டும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறாரோ அவர்கள் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன்.
அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மட்டும் யார் கீழ்வடிந்து வாழ்கிறாரோ நபிமார்களோடு இருப்பார்கள், உண்மையாளர்களோடு இருப்பார்கள், உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள், வஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து வாழ், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இப்படி நீ வாழ்ந்தால் உனக்கான இடம் எது தெரியுமா? நபிமார்களோடு, உயிர் தியாகிகளோடு, உண்மையாளர்களோடு, நல்லவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வஹஸுன உலாயிக ரஃபீகா, இவர்கள்தான் சிறந்த தோழர்கள், சிறந்த நண்பர்கள். சலஃப் கொள்கையை பிரச்சாரம் செய்கிற சகோதரர்களே, இந்த இடத்தில் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சேர்த்து சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹுவின் ரசூல் இவர்கள் இருவரை தவிர மார்க்கத்திற்கான பின்பற்றுவதற்கான தகுதி வேறு யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ இவர்கள்தான் பிரம்மாண்டமான வெற்றியாளர்கள். சலஃப் கொள்கையை பிரச்சாரம் செய்கிற அன்பர்களே, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? சத்திய பாதை எதுவென்று தெரிய வேண்டுமா? அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் உனக்கான வெற்றி என்பது பிரகாசமானது. அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ யுத்கிலுல் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர் சொர்க்கத்தில் இருப்பார், அந்த சொர்க்கத்தின் கீழ் ஆறுகள் ஓடும், அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாய் இருப்பார். ஒமையத்தவல்லா, ஸலஃப் கொள்கையை சார்ந்த அன்பர்களே காது கொடுத்து கேளுங்கள். அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மாற்றமாய் வேறு ஒரு வழியை யார் தேர்வு செய்கிறாரோ, ஒமையத்தவல்லா யார் புறக்கணிக்கிறாரோ, யுஅذிபஹு அதாபன் அலீமா, அல்லாஹ் துன்புறுத்துகிற கடுமையான வேதனையால் அவரை தண்டிப்பதாய் திருக்குரானில் பயங்கரமான எச்சரிக்கை விடுக்கிறான். நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்கிறீர்களே, மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறீர்களே, இதற்கு என்ன ஆதாரம்? நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தன் தூதர் மூலமாக எடுத்து சொன்னானா? ஏன் இப்படிப்பட்ட சத்திய பாதையை பிரலச் செய்கிற வகையில், தடுமாறச் செய்கிற வகையில் வளர்களை இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதற்கான நோக்கம் என்ன? இப்படி சொல்லுகிற பொழுது நம்மை பார்த்து விமர்சிப்பார்கள். இவர்கள் நபித்தோழர்களை திட்டக்கூடியவர்கள், சஹாபாக்களை அவமதிப்பவர்கள், சஹாபாக்கள் இவங்களுக்கு பிடிக்காது, எரியும் அப்படியே என்றெல்லாம் சொல்லி நம்மீது அவதூறை சுமத்துவார்கள். ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். நபி தோழர்கள், சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பார்வையிலே மிகச்சிறந்தவர்கள். அவர்களின் கால் தூசி அளவிற்கு கூட நம்மால் வர இயலாது. எவன் நபி தோழர்களை திட்டுகிறானோ, எவன் சஹாபாக்களை விமர்சிக்கிறானோ அவன் கேடுகட்டவன், பாவி, அவன் செல்லுமிடம் நரகமாகத்தான் இருக்கும். இதிலே எல் முனையளவு சந்தேகம் இல்லை. நபி தோழர்கள் சிறந்தவர்கள் என்பதற்காக, நபி தோழர்கள் பாக்கியம் பொருந்தியவர்கள் என்பதற்காக அவர்களை பின்பற்ற வேண்டுமா?
கேள்வி அதுதான். அவர்கள் சிறந்தவர்கள், அமல்களிலே சிறந்தவர்கள், தான தர்மத்திலே சிறந்தவர்கள், உயிரை கொடுத்ததிலே சிறந்தவர்கள், குடும்பம் குடும்பமாய் தியாகம் செய்தார்கள். அதுவெல்லாம் சரிதான். அவர்கள் சிறந்தவர்கள் என்பதற்காக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறதா? இளைஞர்களே, வாலிபர்களே, சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்துபவர்கள் உங்களிடத்திலே வந்தால் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள். நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள். அல்லது அல்லாஹ்வின் தூதர் மார்க்க விஷயத்தில், வஹி விஷயத்தில் என்னை எப்படி பின்பற்றுகிறீர்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் நபி தோழர்களை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரே ஒரு செய்தியை காட்டுங்கள் என்று கேளுங்கள். சவாலாய் சொல்கிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். நபி தோழர்களை மார்க்க விஷயத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை எப்படி பின்பற்றுகிறோமோ அதே போன்று மார்க்க விஷயத்தில் நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது பகிரங்கமான வழிகேடு. சத்திய பாதையை படுகுழிக்குள் தள்ளுகிற அந்த அற்புதமான பாதைக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வழிகேடு. இதை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள். குர்ஆன், ஹதீஸ் இதை தாண்டி நபி தோழர்களின் கூற்று மார்க்கம் தான் என்கிறார்கள். சஹீஹ் புகாரியில, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஒரே ஒரு சாம்பிள். இப்னு மஸ்ஊத் என்கிற ஒரு மிகப்பெரும் சஹாபி, கல்வி கடல். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிகராக நாமெல்லாம் வரவே முடியாது. அவர்களின் கால் தூசி அளவிற்கு கூட வர இயலாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சஹாபி இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையிலே நிற்கிறார்கள். இவர்களுக்கு அருகிலே இவர்களின் மாணவர்கள் இருவரும் நிற்கிறார்கள். தொழுகையிலே நிற்கிற பொழுது தக்பீர் கட்டுகிறார். சூரா ஃபாத்திஹா, துணை சூரா ஓதப்பட்டு அல்லாஹு அக்பர் என்று ருக்கூவுக்கு செல்கிறார். ருக்கு நிலையில் இரண்டு உள்ளங்கைகளையும் மூட்டுக்களை வைத்து பிடிக்க வேண்டும் என்பது ஹதீஸ். சிறு பிள்ளைக்கு கேட்டாலும் தெரியும். பச்சை பையன், சின்னோண்டு பாப்பா பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுதுதான் வீட்டில அத்தா அம்மா தொழுகையை பார்த்து பார்த்து ரெண்டு உள்ளங்கையும் மூட்டுக்களை பிடிச்சுக்குவாங்க. சட்டம் அதுதான், சுன்னா அதுதான். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையிலே நிற்கிற பொழுது இரண்டு உள்ளங்கைகளையும் இரண்டு கைகளையும் எடுத்து இரண்டு தொடைகளுக்கு உள்ளே சொருகிக் கொள்கிறார். அப்படி பிடிச்சுக்கிறேன். இவங்க பக்கத்தில் வலப்புறமும் இடப்புறமும் ரெண்டு மாணவர்கள் நின்று தொழுகிறாங்க. அந்த ரெண்டு மாணவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அடிப்படையில் மூட்டுக்களை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வலப்புறமும் இடப்புறமும் நிற்கிற இரண்டு மாணவர்களின் கைகள்ல டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க ஓங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏண்டா கையெடுத்து மூட்டுல வச்சிருக்கிறீங்க, தொடைக்குள்ளதான வச்சுக்கணும். ஆரம்பத்தில் இரண்டு கைகளும் ருக்குவிலே தொடைக்குள் இருந்ததாக
சட்டம் இருந்தது என்று சில இமாம்கள் சொல்றாங்க. சட்டம் இருந்ததோ இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் சல்லு கமார ஐத்துமுனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழ வேண்டும் என்றார்கள். இரண்டு கைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ருக்குவிலே நிற்கிற பொழுது மூட்டுக்களை பிடித்தார்களா, தொடைகளுக்குள் வைத்துக் கொண்டார்களா? மூட்டுக்களை பிடித்தார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் பாதை மூட்டுக்களை பிடித்தார்கள் என்று வருகிறார். இப்னு மஸ்ஊத் நபி தோழரின் வழி தொடைகளுக்குள் வைத்துக் கொண்டார் என்று வருகிறார். சலஃப் கொள்கையை பின்பற்றுகிற சகோதரர்களே, மனம் திறந்து கேட்டு பாருங்கள். நபி தோழர்களை மார்க்க விஷயத்தில் பின்பற்ற வேண்டும் என்கிறீர்களே, நீங்கள் நபிகளார் ருக்குவிலே செய்த மூட்டுக்களை பிடிப்பீர்களா, இப்னு மஸ்ஊத் செய்த தொடைகளுக்குள் கைகளை வைத்துக் கொள்வீர்களா? ரெண்டு பாதை இருக்குது. சத்திய பாதை எது? கேள்வி எழுப்புகிறோம். நபிகளார் எவ்வாறு தன் கரங்களை மூட்டுக்களை பிடித்தார்களோ அதுதான் சத்திய பாதை. இளைஞர்களே, இந்த செய்தி சஹீஹ் புகாரில 790 790வது செய்தியாக இருக்கிறது. எளிமையான எண்ணுதான். 790 790வது செய்தியாக சஹீஹ் புகாரியில் இருக்கிறது. படித்து பாருங்கள். நபி தோழர்களை பின்பற்றுவது மார்க்கம் என்று சொன்னால் இப்னு மஸ்ஊதை பின்பற்ற முடியுமா? இப்னு மஸ்ஊத் என்னை விட, தௌஹீத் ஜமாத்தை விட, உலகத்திலே வாழ்கிற முஸ்லிம்களை விட பன்மடங்கு சிறப்பிற்குரியவர். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் மகத்தானவர், அல்லாஹ்வின் அருளை பெற்றவர். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் நீ யாரை பின்பற்ற வேண்டும்? இப்னு மஸ்ஊதையா, இப்னு உமரையா, அபூபக்கர் அவர்களையா, உமர் ரலியல்லாஹு அவர்களையா? யாரை பின்பற்ற வேண்டும்? மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரையும் நாம் வழிகாட்டியாய் வாழ்வியல் வழிமுறையாய் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஆழமான வகையின் கருத்து. சத்திய பாதை எதுவென்று உங்களுக்கே உங்கள் கரத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். அதுவல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான குழப்பத்தை ஏற்படுத்துகிற கூட்டத்தார் நமது ஊரிலும் சரி, தமிழகத்திலும் சரி புற்றுநோயாய் பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தஜ்ஜால் வந்துவிட்டான். யாஜூஜ் மாஜூஜ் என்கிற அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். 2050 உலகமே அழிஞ்சு போயிரும். ரூபா நோட்டு பயன்படுத்துறது ஹராமே. இப்படி ஏதோ சூப்பர் என்கிற பெயரால் முஸ்லிமோடு ஒரு பெயரை சேர்த்துக்கிறாங்களே, ஆனா ஆக ஒஸ்டா கொள்கையாக இருக்கிறது. சூப்பர்னு வைக்கிறதுக்கு தகுதியே இல்லை. தஜ்ஜால் வந்து விட்டானாம். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் உலகத்திலே வாழ்கிறது. எங்கப்பா வாழுதுன்னு கேட்டா வெள்ளையா இருக்கிறவ எல்லாருமே யாஜூஜ் மாஜூஜ் தான். வெள்ளையா இருக்கிறது ஒரு குத்தமா? உங்கள் பாக்கெட்டிலே கையிலே ரூபாய் நோட்டு இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. நீங்கள் ஹராமான காரியத்தை செய்றீங்க. நீ எப்படி வீடியோ போடுற? நீ எப்படி சோத்துக்கு என்ன பண்ற? இல்ல நான் ஜிபே பண்ணிக்கிறேன், அது மட்டும் பண்ணலாமா? ரூபா நோட்டு இருந்தா ஹராமாம். இங்கிலாந்துல வாழ்ற, பிரான்ஸ்ல வாழ்ற வெள்ளையா இருக்கிற கூட்டம் எல்லாம் யாஜூஜ் மாஜூஜாம். அதாவது நம்மால் இளைஞர்கள் அவனுக்கு இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கேம் விளையாண்டு மார்க்கத்தில் எவனாவது புதுசா ஒன்ன சொன்னா வாய பொளந்து அப்படியே ஏத்துக்கிறானே. ஒரு ஆக்ஷன் பிலிம் மாதிரி சடார் சடார்னு துப்பாக்கி எடுத்து சுடணும், சவுண்டு கேட்கணும். ஒரு விதமா ஒரு பொம்மையை
கார்ட்டூனா காட்டணும். இப்படி யாராவது இவன் தான் தஜ்ஜாலை பார்த்த ஜசாசா என்ற உயிரினம் இதுதான் அப்படின்னு ஏதோ ஒரு தலைவிரி கோலமா முடிய விரிச்சு போட்டுட்டு உன்னை ஆட விட்டு அதை நம்பிடுறானே. சமகாலத்தில் இளைஞர்கள் சத்திய பாதையை விட்டு வெகுவாய் வழிகட்டு போவதை பார்க்கிறோம். இறுதியாய் பாருங்கள், மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இந்த நடுநிலை என்பது இல்லவே இல்லை. நடுநிலை, நீங்க எந்த ஜமாத்து இல்லைன்னா நடுநிலையான நடுநிலைவாதி, அது நடுநிலைவாதி அல்ல, நடுநிலை வியாதி. ஜமாத்து நடத்துவார்கள். யாரு திருமணம் முடிச்சு கேட்டாலும் நாங்கள் தப்தரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், பிரச்சனையே இல்லை. உன் திருமணத்தில் நீ வரதட்சணை வாங்கினாலும் சரி, வாங்காவிட்டாலும் சரி, பெண் வீட்டிலே சீர்வரிசை வாங்கினாலும் சரி, பெண் வீட்டிலே சாப்பாடு போடப்பட்டாலும் சரி, இதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். நாங்கள் நடுநிலையா இருப்போம். தேவைப்பட்டா எங்ககிட்ட திருமண பதிவு புத்தகத்தை வாங்கி பதிவு செய்து கொள். இந்த மாதிரி சிலரும் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் மார்க்கத்தில் வெட்டு ஒன்று எது இஸ்லாமோ அது கண்ணாடி கோப்பைகள் போன்று டம்ளர்கள் போன்று உடைத்து உறுதியாய் சொல்ல வேண்டும், அதுதான் இஸ்லாம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், உமக்கு ஏவப்பட்டதை தயவுதாட்சண்யமின்றி சொல்லிவிடு. நான் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னால் மிரட்டப்படுவேனோ? என் வீட்டிலே 80 வயது தாத்தா இருக்கிறாரே, 85 வயது பாட்டி இருக்கிறாரே, நடக்க முடியாத நிலையில் இருக்கிறாரே, படுத்த படுக்கையில் இருக்கிறாரே, அவர்களின் மரணம் சமீபத்தில் இருப்பது போன்று ஒரு தோற்றம் தெரிகிறதே. நான் ஏகத்துவத்தை ஓங்கி முழங்க சொன்னால், சத்திய பாதையிலே பயணித்தால் ஜனாசாவை அடக்க இடம் தர மாட்டார்களோ என்கிற அச்சம் பலரிடத்திலே நிலவுகிறது. இல்ல பல பேர் வேடிக்கையாவே சொல்றாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் அள்ளி போட்டதுக்கு பிறகு நாம ஏகத்துவத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம்டா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. பார்க்கலாம், சமீபத்திலே நேற்றைய தினம் மரணம் பார்க்கலாம். மரணம் என்பது யாருக்கு முந்தி யாருக்கு பிந்தி என்றிருக்கிறதா? உடல்நிலை சரியில்லாதவரை பார்க்க சென்று விட்டு திரும்புபவர்கள் வீடு திரும்பவில்லை. குடும்பத்தோடு 5 நபர்களும் கபிரிஸ்தானுக்குத்தான் சென்றிருக்கிறார்கள். தாத்தா பாட்டி அள்ளி போடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மளை அள்ளி போடணும்னு விதியாக எழுதியிருந்தால் அவ்வளவுதான். இந்த நடுநிலை கண்ணோட்டத்தோடு யாரு மனசு நோகக்கூடாது. அதனால எல்லாத்தையும் நான் சமரசம் செய்து கொள்வேன் என்று இருந்தால், அல்லாஹுவின் மார்க்கத்தில் சத்திய பாதையிலே சமரசம் என்பது கிடையவே கிடையாது. அல்லாஹுவின் வசனங்கள் கேலி செய்யப்பட்டு அல்லாஹுவின் வார்த்தைகள் குழி தோண்டி புதைக்கப்படுகிற ஒரு சபைக்கு சமரசம் தேவையா? அப்படிப்பட்ட திருமணத்தை நடத்தி வைக்கலாமா? சிந்திக்க மாட்டீர்களா? நான் நடுநிலைவாதி, என் பெயர் தௌஹீது தான், ஆனால் அசத்தியவாதியோடு கைகோர்ப்பது, அவர்கள் செய்கிற இணை வைப்பு காரியத்தை தடுக்க மாட்டார்கள், தர்காவை எதிர்த்து பேச மாட்டார்கள், மௌலூதை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டார்கள், ஏகத்துவத்தை ஓங்கி முழங்க மாட்டார்கள். கேட்டால் தௌஹீதாம். இதற்கு பெயர் தௌஹீதா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிக தெளிவாய் சொல்கிறான். அற்புதமான வாசகம். நயவஞ்சகர்கள், நடுநிலை வேடதாரிகள், அவர்களிடத்திலே நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் வாருங்கள், அல்லாஹுவின் தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களிடத்திலே அழைப்பு விடுத்தால்
அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் ஒற்றுமையை பேணப் போகிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா நிசா 4வது அத்தியாயம் 61 62 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இலாமா அன்ஸலல்லாஹ் வ இலர் ரசூல், நீ அல்லாஹ்வை நோக்கி வா, அல்லாஹ்வின் தூதரை நோக்கி வா என்று அழைத்தால் அவர்கள் சொல்லுவார்கள், இன் அரதுனா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்வார்கள், இல்லா இஹ்சான வ தௌஃபீகா, நாங்கள் நல்லதையும் ஒற்றுமையையும் தான் செய்கிறோம். எப்படிப்பட்ட அற்புதமான வாசகம் என்று பாருங்கள். இரட்டை வேடம், அல்லாஹ்வை நோக்கி வா, அல்லாஹ்வின் தூதரை நோக்கி வா என்று அழைப்பு விடுத்தால், இல்ல இல்ல நாங்க நல்லதுதான் செய்யறோம், எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒற்றுமையை இந்த ஊர்ல பாதுகாக்க போறோம். எது ஒற்றுமை? வரதட்சணைக்கு ஒன்றாய் நிற்பதற்கு பெயர் ஒற்றுமையா? வட்டி வாங்குபவனுக்கு துணை நிற்பது ஒற்றுமையா? அப்பட்டமாய் கேவலமாய் பெண் வீட்டிலே விருந்தை வாங்கி பெண் வீட்டிலே சீர்வரிசையை வாங்குவதற்கு பெயர் ஒற்றுமையா? இறைவனுக்கு இணை கற்பிக்கிற மௌலூது ஓதுபவர்களையும் அவுலியாக்கள் என்கிற பெயரால் அல்லாஹ்வின் ஆற்றலை கொடுப்பவர்களையும் அவர்களோடு இணங்கி நிற்பதற்கு பெயர் ஒற்றுமையா? எது ஒற்றுமை? மக்களே, சுதாரித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எந்த ஜமாத்தும் இல்லை, நடுநிலையாய் இருப்போம் என்று யாரேனும் சொன்னால் அவர்களுக்கு முகத்திற்கு முகமாய் கேளுங்கள். அடே, அல்லாஹ்வின் குர்ஆன் வசனத்தை, அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தையை குழி தோண்டி புதைப்பவர்களோடு கரம் கோர்க்கிறாயே, இது அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? இதுதான் சத்திய பாதையா என்று கேளுங்கள். இறுதியாய் சத்திய பாதையிலே பயணிக்கிற பொழுது நாம் நிம்மதியாய் இருக்க முடியாது, மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது, சந்தோஷமாய் வாழ முடியாது. பலமுறை தாக்குதல்கள் நடத்தப்படும். கல்யாணம் அப்படின்னா டார்ச்சர். சரி, கல்யாணம் இல்லை, ஜனாசா அப்படின்னா அதுலயும் டார்ச்சர். அடக்கம் செய்ய விட மாட்டார்கள், கடுமையாக எதிர்ப்பார்கள். குறிப்பாக தஞ்சை போன்ற நகரங்களிலே இன்னமும் அந்த கேவலமான வியாதி, ஜனாசாவை வைத்து பிரச்சனை செய்கிற நிகழ்வுகள் நடந்தேறுவதை பார்க்கிறோம். தௌஹீத்வாதிகளே, சத்திய பாதையிலே பயணிப்போரே, காது கொடுத்து கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு சில நபித்தோழர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், மார்க்கத்தை கடைபிடிக்கிற பொழுது கடுமையான சோதனைகளை சந்திக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் படுத்திருந்தவர்கள் வெடுக்கென்று எழுந்து நின்றார்கள். எழுந்து அமர்ந்தவாறு, தோழர்களே, உங்களுக்கு முன்னால் சில மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஏகத்துவத்தை முழங்கியிருக்கிறார்கள், ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக எடுத்து சத்திய பாதையிலே பயணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை தெரியுமா? அவர்களின் முகம் அளவிற்கு குழி தோண்டப்பட்டு இரும்பு ரம்பத்தால் தலையிலே வைத்து 2 கூறாய் பிளக்கப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ், சாதாரண வேதனை அல்ல. குழி தோண்டாமல் பூமிக்கு மேலே ஒருத்தனை அறுத்தா கைகால ஆட்டியாவது அந்த வேதனையை எப்படியாவது அனுபவிக்கலாம். முகமளவுக்கு குழி, கையையும் ஆட்ட முடியாது, காலையும் ஆட்ட இயலாது. மேலிருந்து அறுக்கப்படுமாம் இரும்பு ரம்பத்தால். 2 கூறாய் பிளக்கப்படுகிற பொழுதும் அவர்கள் தங்களின் சத்திய பாதையிலிருந்து பெறவில்லை. பிறகு சொன்னார்கள், இரும்பு சீப்புக்கள் கொண்டு வரப்பட்டு அந்த இரும்பு சீப்புக்களால் சதைக்கும் எலும்புகளுக்கும் நடுவிலே
தலை சீவுகிற பிளாஸ்டிக் சீப் அல்ல, தங்க சீப் அல்ல, இரும்பு சீப்பு. அந்த இரும்பு சீப்புகளால் எலும்புகளுக்கும் சதைக்கும் நடுவிலே அப்படியே கோதுவார்கள். ரத்தம் அப்படியே கொட்டும், சதைகள் அப்படியே கிழிக்கப்படும். இந்த நேரத்தில் கூட தங்களின் சத்திய பாதையில் இருந்து அவர்கள் பெறவில்லை. பிறகு இரும்பாலான சட்டை, ரேமண்ட் பிராண்ட் ஷர்ட் அல்ல, லூயிஸ் பிலிப்பி ஷர்ட் அல்ல, வேன் ஹூசன் ஷர்ட் அல்ல, இரும்பாலான சட்டை. அது மேனியில அணிவிக்கப்பட்டு பாலைவன மணலிலே கயிறுகளால் கட்டப்பட்டு சுடு மணலிலே சூரிய வெயிலிலே அப்படியே போடப்படுவார்கள். கொதிக்கும், கொந்தளிக்கும், உடலிலே இருக்கிற தோள்கள் எல்லாம் உருக ஆரம்பிக்கும், கடுமையான வேதனை. இந்த நேரத்தில் கூட தாலிக்க யசுத்துகு அன் தீனி, அவர்களின் சத்திய பாதையிலிருந்து அவர்களை இந்த சோதனைகள் எல்லாம் பெறச் செய்யவில்லை. பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், உங்கள் சத்திய பாதையிலே உறுதியாயிருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு உபதேசம் சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பண்டாரவாடையிலே இதுவரைக்கும் ஏகத்துவ முழக்கம் முழங்கியதை விட சத்திய பாதை இன்னும் வீரியமாய் ஒரு முஸ்லிம் வீடு கூட விடுபடாமல், ஒரு முஸ்லிம் சகோதர சகோதரி கூட விடுபடாமல் அத்துணை நபர்களிடத்திலும் அல்லாஹ்வின் பாதையாய் இருக்கிற இந்த சத்திய பாதையை வெறித்தனமாய் கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சத்திய பாதையிலே அமைப்பாய் ஜமாத்தாய் இயங்குகிற நாம் இந்த சத்திய பாதையிலே வாழ்ந்து ஜனாசா அடக்கம் இல்லை, கபிரிஸ்தான் தரமாட்டோம். உங்க வீட்லயும் பாட்டி இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க, இப்படி யாராவது பம்மாத்து மிரட்டல்கள் விட்டால் அந்த மிரட்டல்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு உள்ள உறுதியை நாம் ஏற்படுத்த வேண்டும். யார் நடுநிலையாய் சத்தியத்திற்கு மாற்றமான பாதையிலே பயணிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அடையாளம் காண வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் கொண்டு போய் சேர்த்த சத்திய பாதையை விட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பன்மடங்கு வீரியமாய் சத்திய பாதையை நம் பகுதி முழுக்க கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற வெறித்தன சபதத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய பாதையிலே வாழ்வோம், சத்திய பாதையிலேயே மரணிப்போம் என்கிற ஒரு உல உறுதியை எடுத்துக்கொள்வோமாக என்று கேட்டு ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.